வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் வித் ஜெரண்ட் பார்ட்டிசிபிள் இன்ஃபினிட்டிவ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ஆப்ஷன் இருக்கும். 4 ஆப்ஷனில் ஒரு ஜெரண்ட் இருக்கும், ஒரு பார்ட்டிசிபிள் இருக்கும், ஒரு இன்ஃபினிட்டிவ் இருக்கும், இன்னொன்று ஒரு நார்மல் வேர்ப் இருக்கும். ஓகேவா? இந்த 4ல் நீங்கள் எதையாவது ஒன்று சூஸ் பண்ணணும். ஓகேவா? நம்மளோட டைட்டில் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் வித் ஜெரண்ட் பார்ட்டிசிபிள் இன்ஃபினிட்டிவ்ஸ். ஓகே, இப்போ 10th புக்கில் பேஜ் நம்பர் 176 நான் ஃபினிட்ஸ் அப்படிங்கிற டைட்டிலில் கொடுத்துருக்கறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, நான் ஃபினிட்டில் அவன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேர்ப்ஸ் ஆர் ஆக்ஷன் வேர்ட்ஸ், தே ஆர் டிவைடட் இன்டூ 2. வேர்பை வந்து பார்த்திங்கன்னா 2 பகுதியாக பிரிக்கிறாங்க. ஒன்று ஃபினிட், நான் ஃபினிட். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபினிட்னா என்ன? ஃபினிட்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த வேர்பு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேர்டு இருக்குன்னு பாருங்களேன், சீன் இருக்கா, இந்த வேர்டு வந்து பார்த்திங்கன்னா பாஸ்ட் டென்ஸில் சா அப்படின்னு சொல்லி மாறும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐ சி அப்படின்னு கொடுத்தோம்னா ஐ சா அப்படின்னு அந்த சென்டென்ஸை நம்ம எழுத முடியும். ஸோ ஆக்ட் அஸ் அ வேர்பு. ஃபினிட் வேர்பு அப்படின்னா ஒரு வேர்பாக செயல்படும். ஓகே, ஆக்ட் அஸ் அ மெயின் வேர்ப் ஆஃப் அ சென்டென்ஸ். இப்போ தான் எழுதினேன் ஐசி, அது வந்து மெயின் வேர்பு. இண்டிகேட் நம்பர், பர்சன் ஆர் டென்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹீன் இருக்குன்னு வைங்களேன், ஹீ பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கோஸ் அப்படின்னு போடணும். தேன் இருக்குன்னு வைங்களேன், தே பக்கத்தில் கோ அப்படின்னு போடணும். ஸோ பர்சனுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து சேஞ்ச் ஆகிக்கிறோம். ப்ரெசென்ட்லேயே இருந்தாலும் சரி, பாஸ்ட்லேயே இருந்தாலும் சரி. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், ப்ரெசன்ட் டென்ஸ் அண்ட் ஹீ பாஸ்ட் டென்ஸ். ஸோ பாஸ்ட் டென்ஸாகவும் எழுதலாம், ப்ரெசன்ட் டென்ஸாகவும் மாறும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மெயினான பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபினிட் வேர்பு அப்படின்னா அதை வந்து ஒரு காலத்துலேருந்து நிகழ்காலத்துலேருந்து இறந்த காலத்துக்கு நம்மளால் அந்த வேர்டை வந்து அந்த வேர்பை வந்து சேஞ்ச் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். அக்ரி வித் சப்ஜெக்ட் அண்ட் சேஞ்ச் அக்கார்டிங்லி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே பாயிண்ட் தான், இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா அதை பற்றி நிறைய நம்ம அனலைஸ் பண்ண வேண்டிய தேவையில்லை. அதே நேரத்தில் ஆன் த அதர் ஹேண்ட் நான் ஃபினிட் வேர்ப்னா என்ன? நான் ஃபினிட் வேர்ப்னா அது வேர்பாக செயல்படாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் ஃபினிட் வேர்புக்கு முன்னாடி டூ போட்டிருப்பாங்க, இல்லைனா பின்னாடியே ஐஎன்சி சேர்த்துருப்பாங்க. ஸோ அதனால் அது வேர்பாக செயல்படாது. நெக்ஸ்ட்டு அது நவுனாவோ அஜெக்டிவாவோ அட்வர்பாவோ செயல்படும். அது எப்படிங்கிறத பின்னாடி பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பர்சனை இண்டிகேட் பண்ணாது, ஏன்னா டென்ஸ் சேஞ்ச் ஆகாது. நெக்ஸ்ட் ஆர் யூஸ்வலி ஜெரண்ட்ஸ் இன்ஃபினிட்டிவ் பார்ட்டிசிபிள். ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்மளோட டைட்டிலுக்கு வந்தாச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜெரண்ட்டாவோ இன்ஃபினிட்டாவோ பார்ட்டிசிபிளாவோ இருக்கும். ஓகே, டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் நான் ஃபினிட் வேர்ப் என்னென்ன? இன்ஃபினிட்டிவ், ஜெரண்ட்டு, பார்ட்டிசிபிள். டைட்டில் கொடுத்துட்டாங்க. இன்ஃபினிட்டிவ்ஸ்னால் என்ன தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இட் இஸ் 2 + a verb. ஸோ இன்ஃபினிட்டிவ்ஸ் அப்படின்னா 2 போட்டிருப்பாங்க, 2 பக்கத்தில் verb யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு பேர் தான் இன்ஃபினிட்டிவ். இது சென்டென்ஸோட முதல்ல வந்திருந்தால் இந்த 2 கேப்ஸில் இருக்கும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு அவங்க கீழே ஒரு சென்டென்ஸ் வேறு கொடுத்துருக்காங்க. புஷ்பா ஈட்ஸ் லஞ்ச். 2 + a verb. ஈட்ஸ் இஸ் a third person சிங்குலர் சிம்பிள் மெயின் வேர்ப். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஈட்டுங்கிறது மெயின் வேர்பாக செயல்படுது. இதை நீங்கள் இன்ஃபினிட்டிவாக மாற்றினீங்க அப்படின்னா 2 போட்டு ஈட் அப்படின்னு எழுதுனா இதுக்கு பேர் இன்ஃபினிட்டிவ். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு டைரெக்டாக பாயிண்ட்டுக்குள்ளே போயிடுவோம். சரி சார், இப்போ இன்ஃபினிட்டிவாக நான் சூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த சென்டென்ஸில் என்ன இருக்கணும்? இப்போ நீங்கள் கீழே உள்ள 2 போட்ட வார்த்தையை நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த சென்டென்ஸில் agree, decide, determine, want, easy to. பாருங்கள், இப்போ நீங்கள் கீழே உள்ள ஆப்ஷனில் இன்ஃபினிட்டிவை செலக்ட் பண்ணணும். அப்போ என்னென்ன வேர்ட்ஸ் அதில் இருக்கணும்? 2 இருக்கலாம், அக்ரி இருக்கலாம், டிசைரட் இருக்கலாம், டிட்டர்மைன் இருக்கலாம், வாண்ட் இருக்கலாம், ஈஸி இருக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள், ஐ வாண்ட் டு சி. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வாண்ட் பக்கத்தில் டேஷ் கொடுத்துட்டேன். அப்போ நீங்கள் எதை சூஸ் பண்ணணும்? 2 சீன் இருக்கிற அந்த இன்ஃபினிட்டிவை சூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த வேர்ட்ஸை நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்ஃபினிட்டிவ்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிடலாம். ஓகே, நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பேப்பர் பேனா எடுத்து வச்சு நோட் பண்ணிக்கோங்க. இல்லைனாலும் வீடியோவை பின்னாடி ரிவல்ஸில் போய் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு வாங்க. பேர் இன்ஃபினிட்டிவ்ஸ். பேர் இன்ஃபினிட்டிவ்ஸ்னால் என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா,
இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேர்பு வித்தவுட் டூவோடு வரும். அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபினிட் வேர்ப் மாதிரியே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சீன் இருக்குன்னு வைங்களேன், இதே மாதிரி தான் இருக்கும். சார் என்ன சார் அப்போ ஃபினிட் வேர்பா இது வந்து பேர் இன்ஃபினிட்டிவான்னு நாங்கள் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சென்டென்ஸில் இந்த வேர்ட்லாம் இருக்கும். எந்த வேர்டு? பிட்டு, ஃபீலு, ஹியர், help, no, let, make, see, watch. ஸோ பாருங்கள், பிட்டு, ஃபீலு, ஹியரு, ஹெல்ப்பு, நோ, லெட்டு, மேக்கு, சி, வாட்ச். ஸோ இந்த வேர்டெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கீழே உள்ள ஆப்ஷனில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எதுவுமே டூ இல்லாமல் நார்மலாக வேர்ப் கொடுத்துருக்கான்ல அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஓகே வியூவர்ஸ், எழுதிக்கிறங்க, நோட் பண்ணிக்கிறங்க. மொத்தம் 9 வார்த்தை இருக்குது. ஓகே, இந்த பேர் இன்ஃபினிட்டிவ்ஸு இங்கே பாருங்கள், அங்கே டெஃபனிஷன் கொடுத்துருக்காங்க. ரீனா வில் ஹெல்ப். சார் இங்கே பாருங்கள் சார், ரீனான்னு கொடுத்துருக்காங்க, வில் ஹெல்ப்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஹெல்ப்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பேர் இன்ஃபினிட்டிவ்ஸ். அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொன்ன அந்த 9 வார்த்தையுமே இல்லையே சார், அப்போ இங்கே எப்படி சூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாடல்ஸ் பக்கத்தில் இந்த பேர் இன்ஃபினிட்டிவ் வரலாம். இப்போ மாடல்ஸ் என்னென்னு உங்களுக்கு தெரியணும். வில்லு, வுட்டு, ஷாலு, ஷுட், மே, மைட்டு, மஸ்ட்டு, கேன், குட். நோட் பண்ணிக்கோங்க. வில், வுட், ஷால், ஷுட், மே, மைட், மஸ்ட்டு, கேன், குட். ஸோ இந்த 9ம் மாடல்ஸ். ஸோ இந்த மாடல்ஸ் பக்கத்தில் நீங்கள் என்ன சூஸ் பண்ணணும் அப்படின்னா பேர் இன்ஃபினிட்டிவ். பேர்னால் என்னென்னா வெறுமனேன்னு அர்த்தம். இன்ஃபினிட்டிவ்னா டூ போட்டு பக்கத்தில் வேர்ப் இருக்கும். பேர்னால் வந்து பார்த்திங்கன்னா டூ இல்லாமல் வெறும் வேர்ப் இருக்கும். ஸோ இந்த மாடல்ஸ் வந்த இடத்துல நீங்கள் எதை சூஸ் பண்ணணும்? டூ இல்லாமல் வெறுமனே இருக்கிற வேர்பை சூஸ் பண்ணணும். அதுக்கு பேர் தான் பேர் இன்ஃபினிட்டிவ். ஓகேவா? இதில் வந்து பார்த்திங்கன்னா மாடல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். செமி மாடல்ஸ்னு சில வேர்ட்ஸ் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, ought to, used to, need, dare. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செமி மாடல்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நீடு, டேர் இது 2 வந்தால் மட்டும் பேர் இன்ஃபினிட்டிவ் நீங்கள் சூஸ் பண்ணக்கூடாது. ஸோ மாடல்ஸ் 9, செமி மாடல்ஸ் 4. இந்த செமி மாடல்ஸ் 4ல் யூஸ்டு டு, ஆட் டு இது 2க்கும் வந்தால் டூ ஆல்ரெடி போட்டு யூஸ் பண்ணலாம். நீடு, டேர் வந்தால் மட்டும் நீங்கள் டூ போட்டு டூ இல்லாமல் பேர் இன்ஃபினிட்டிவ் சூஸ் பண்ணக்கூடாது. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? கவனமாக பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் பேர் இன்ஃபினிட்டிவ்ஸ் எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே ஒரு 9 வேர்ட்ஸ் சொன்னேன். அதுவும் அதோடு சேர்ந்து மற்ற மாடல்ஸ் பக்கத்தில் பேர் இன்ஃபினிட்டிவ் சூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்க சென்டென்ஸே பாருங்கள், ரீனா வில் ஹெல்ப் மீ. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் அப்படிங்கிற வேர்டை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா மாடல் வில் வந்திருக்கிறதுனால பேர் இன்ஃபினிட்டிவை சூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வேர்பு கிடையாது, என்னது பேர் இன்ஃபினிட்டிவ். ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபினிட் வேர்ப் அப்படின்னா நம்ம காலத்துக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணலாம். ஓகேவா? இது போக வேறு எந்த இடத்துல சார் நம்ம பேர் இன்ஃபினிட்டிவை வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, had, better இந்த வார்த்தை வந்தால் பேர் இன்ஃபினிட்டிவ் சூஸ் பண்ணணும். had, rather இந்த வார்த்தை வந்தால் பேர் இன்ஃபினிட்டிவ் சூஸ் பண்ணணும். would, rather இந்த வார்த்தை வந்தால் பேர் இன்ஃபினிட்டிவ் சூஸ் பண்ணணும். sooner than இந்த வார்த்தை வந்தால் பேர் இன்ஃபினிட்டிவ் சூஸ் பண்ணணும். rather than இந்த வார்த்தை வந்தால் பேர் இன்ஃபினிட்டிவ் சூஸ் பண்ணணும். பாருங்கள், had better, had rather, would rather, sooner than, SONNER, sooner than,
ரேதர் தென் இந்த வார்த்தைனா வந்தால் நீங்கள் பேர் இன்ஃபினிட்டிவ் தான் சூஸ் பண்ணணும். மொத்தம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 வார்த்தை சொன்னேன். பிட்டு, ஃபீலு, ஹியரு, ஹெல்ப்பு, நோ, லெட், மேக், சி, வாட்ச்னு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாடல்ஸ் ஒரு 9 மாடல்ஸ், செமி மாடல்ஸில் 2 எக்ஸ்பெக்ட் பண்ணேன். என்னென்னு கேட்டிங்கன்னா நீடு, டேர் வந்தால் மட்டும் நீங்கள் பேர் இன்ஃபினிட்டிவ் சூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு 5 வார்த்தை சொன்னேன். ஹேட் பெட்டர், ஹேட் ரேதர், வுட் ரேதர், சூனர் தென் ரேதர் தென் அப்படின்னு. இந்த வார்த்தைலாம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் பேர் இன்ஃபினிட்டிவ் டூ இல்லாமல் இன்ஃபினிட்டிவ் வேர்பை வந்து சூஸ் பண்ணணும். ஓகேவா வியூவர்ஸ்? நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் ஜெரண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் எஸ் அ நவுன். ஸோ இட் இஸ் கால்ட் அ வேர்பல் நவுன். ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இட் இஸ் ஆல்சோ ஃபங்க்ஷன்ஸ் அஸ் அன் அஜெக்டிவ். ஸோ ஜெரண்ட் வந்து பார்த்திங்கன்னா அஜெக்டிவாகவும் செயல்படுமா? ஏன்னா ஏற்கனவே நம்ம மேலே ஒரு பாயிண்ட் பார்த்தோம். என்னென்னா இந்த இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அஜெக்டிவாகவும் செயல்படும், அட்வர்பாகவும் செயல்படும், நவுனாகவும் செயல்படும். ஸோ அது ஒன்றும் நமக்கு புதுசு இல்லை. ஏ ஜெரண்ட் அட் த சேம் ஃபார்ம் அஸ் அ ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். ஸோ ஜெரண்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ என்னடா புது ட்விஸ்ட்டாக இருக்குது, ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்னா என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஸ்விம்மிங்னு இருக்குது. சரியா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரீடிங்னு இருக்குன்னு வைங்களேன். ரீடிங்னு இருக்குது. ஸோ ரீடிங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜெரண்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா வேர்பு பின்னாடி ஐஎன்ஜி சேர்ந்து வந்திருந்தால் அதுக்கு பேர் ஜெரண்ட்டு. இப்போ இது ஐ ஆம் ரீடிங் அப்படின்னு இருக்குன்னு வைங்களேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஆக்ஸிலரி வேர்பு வந்து வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு பேர் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மெயின் வேர்பாக செயல்படுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஆம் ரீடிங். இது இந்த ஆக்ஸிலரி வேர்பு இல்லாமல் வெறுமனே ரீடிங் மட்டும் வருதுன்னு வைங்களேன், இது வந்து பார்த்திங்கன்னா ஜெரண்ட் அப்படின்னு அர்த்தம். ஏன்னு கேட்டிங்கன்னா ரீடிங் இஸ் அ குட் ஹேபிட் அப்படின்னு சொல்லி ஒரு சென்டென்ஸ் சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரீடிங் அப்படிங்கிறது நவுனாக செயல்படுதுன்னு அர்த்தம். ஓகே வியூவர்ஸ்? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த பாயிண்ட்டு ஜெரண்ட் ஆர் யூஸ்டு இன் த ஃபாலோயிங் வேஸ். என்னென்ன மாதிரியான வேஸில் ஜெரண்ட் வந்து யூஸ் பண்ணப்படுது? அஸ் அ சப்ஜெக்ட், a kind of noun. இப்போ தான் சொன்ன ரீடிங் இஸ் அ குட் ஹேபிட், அங்கேயே கொடுத்துட்டாங்க. லேர்னிங் லாங்குவேஜ் இஸ் ஆல்வேஸ் யூஸ்ஃபுல். ஓகே. நெக்ஸ்ட்டு அஸ் an ஆப்ஜெக்ட், ரீட்டா லைக்ஸ் குக்கிங். ஸோ பாருங்கள், அஸ் an ஆப்ஜெக்ட்டு ரீட்டா லைக் குக்கிங். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டாக வந்து ஜெரண்ட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. அஸ் அ காம்ப்ளிமெண்ட், ஹீ லைக்கிங் குக்கிங் யூஸ் இன் காம்பவுண்ட் நவுன்ஸ், பேத் டப், டப் டு பேத், இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஓகே. இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. என்னென்ன வேர்ட்ஸ் அப்படின்னா லைக், டிஸ்லைக், ஹேட், என்ஜாய், ஆன், ஆஃப். ஸோ இந்த வேர்டெல்லாம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் எதை சூஸ் பண்ணணும் அப்படின்னா ஜெரண்ட்டை சூஸ் பண்ணணும். ஜெரண்ட்னா என்ன? வேர்புக்கு பின்னாடி ஐஎன்ஜி இருக்கும், முன்னாடி ஆக்ஸிலரி வேர்பு இருக்காது. ஓகேவா? ஸோ கவனமாக பார்த்துக்கோங்க. லைக்கு, டிஸ்லைக்கு, ஹேட்டு, என்ஜாய், ஆனு, ஆஃப், இந்த மாதிரி வார்த்தைனா வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் எதை யூஸ் பண்ணுங்கள்? ஜெரண்ட்டை சூஸ் பண்ணிடுங்க. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ரொம்ப கவனமாக இருங்க. ரொம்ப ஈஸியாக ஒரு மார்க்கை நம்ம இதிலேருந்து கண்டிப்பாக எடுத்துடலாம். ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் மட்டும் காமிச்சிடுறேன். என்னென்னா ஏற்கனவே சொன்னேன் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்னால் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரியா? ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்னால் என்ன, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜெரண்ட்னா என்ன, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூவஸ்னால் என்ன, மூணுக்கும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள். ஈஸ் ரீடிங் அப்படின்னு சொன்னோன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இஸ் ரீடிங் வந்து ஓபாக இருக்குது. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரின்னு இருக்குது பாருங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அஜெக்டிவாக செயல்படுது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு அர்த்தம். ஏன்னு கேட்டிங்கன்னா இஸ் ஆன், ஒத்தர்லோ இஸ் ஆன் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேர்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு அஜெக்டிவாகவும் செயல்பட்டுருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளாக இருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், ஸ்விம்மிங் இஸ் மை ஹாபி அப்படி கொடுத்துருக்காங்கன்னு வைங்களேன். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்விம்மிங் அப்படிங்கிறது நவுனாக செயல்படுது, அதனால இங்கே ஜெரண்ட்டாக இருக்குன்னு அர்த்தம்.
ஓகே, இன்னும் உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னா நமக்கு இந்த டாப்பிக்கில் வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை கொடுத்துருக்காங்க, அதை பார்ப்போம். the different forms of participles என்னென்ன ஃபார்மில் இருக்குது. பார்ட்டிசிபிள்னால் உங்களுக்கு என்னென்னு தெரியுதா வியூவர்ஸ்? ஒன்றுமே இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சி சா சீன் இப்படி இருக்கு பாருங்கள். சீனா ப்ரெசண்ட்டு, சானா பாஸ்ட்டு, சீனா பாஸ்ட்டு பார்ட்டிசிபிள். ஸோ இது பார்ட்டிசிபிள்ட்டில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்னா ஓபோட ஐஎன்ஜி சேர்ந்துருக்கும், ஓ ப்ளஸ் ஐஎன்ஜி. நெக்ஸ்ட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் நம்மளே பார்த்தோம் அப்போ தான், சி சா சீன் அல்லது லைக்டு இந்த மாதிரி ஈடி சேர்ந்து வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு பர்ஃபெக்ட் பார்ட்டிசிபிள்னு என்னென்னு கேட்டிங்கன்னா ஹேவ் வந்திருக்கும், ஹேவ் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் போட்டிருப்பாங்க, அல்லது ஹேவிங் அதுக்கு பக்கத்தில் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் போட்டிருப்பாங்க. இதுக்கு பேர் தான் வந்து பர்ஃபெக்ட் பார்ட்டிசிபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பாசிவ் ஃபார்மில் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணுவாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா பீயிங் டோல்டு இந்த மாதிரி. இப்போ நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக இருக்குன்னு வைங்களேன், ஆக்டிவ் வாய்ஸை பெசிவ் வாய்ஸாக மாற்றும் போது இஸ் பீயிங் அப்படின்னு போட்டு பக்கத்தில் ஒரு பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக யூஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்ட் இந்த இப்போ தான் பார்த்தோம் பாசிவ் ஃபார்மில் யூஸ் பண்ணுறது. ஹேவிங் பீன் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா ஹேவிங் பீனோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணுவோம். மேலே வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸ் வரும்போது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணுறது, கீழே வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்ட் வரும்போது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணுறது. ஸோ இது ரெண்டுமே பாசிவ் வாய்ஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம், ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸில். நெக்ஸ்ட் பார்ட்டிசிபிள்ஸ் ஆர் யூஸ்ட் எஸ் அ வேர்ப். பார்ட்டிசிபிள் வந்து பார்த்திங்கன்னா வேர்பாக வந்து யூஸ் ஆகும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா சீதா இஸ் ஸ்லீப்பிங், இப்போ தான் நான் சொன்னேன் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் வந்து பார்த்திங்கன்னா இஸ் பக்கத்தில் அந்த மாதிரி வேர்பாக வந்து யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு இட் இஸ் யூஸ்ட் அஸ் அன் அஜெக்டிவ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்ட்டிசிபிளை வந்து பார்த்திங்கன்னா அஜெக்டிவாகவும் யூஸ் பண்ணலாம். ஏற்கனவே மேலே ஒரு பாயிண்ட் பார்த்தோம் பாருங்கள், என்ன இந்த மாதிரி நான்-ஃபினிட் வேர்பை வந்து அஜெக்டிவாகவும் அட்வர்பாகவும் நவுனாகவும் யூஸ் பண்ணலாம்னு. ஸோ நவுனாக பார்த்துட்டோம், அஜெக்டிவாக பார்த்துட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், ஐடென்டிஃபை நான்-ஃபினிட்ஸ் இன் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் அண்ட் அண்டர்லைன் தம். ஸோ புக் பேக் எக்ஸசைஸ் போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வியூவர்ஸ் தெளிவாக இருங்க. 3 பாயிண்ட்டு என்னென்னா 4 ஆப்ஷன் கீழே இருக்கும். 4 ஆப்ஷனில் நம்ம எதை சூஸ் பண்ணணும். ஸோ இன்ஃபினிட்டிவ்ஸாக இருந்துச்சுன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில வேர்ட்ஸ் கொடுத்தேன், அக்ரி, டிசைடு, அதை நோட் பண்ணிக்கோங்க. பேர் இன்ஃபினிட்டிவ்ஸ் அந்த 2 இல்லாமல் வேர்பை நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறையாவே சில வேர்ட்ஸ் எல்லாம் சொன்னேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. ஜெரண்ட்டாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜெரண்ட்டுக்கு நீங்கள் எதை சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த லைக்ஸு டிஸ்லைக் இப்படி சில வேர்ட்ஸ் சொன்னேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. இதை மட்டும் பார்த்துட்டிங்கனாவே ஈஸியாக நீங்கள் சூஸ் பண்ணிடலாம். ஓகேவா? இருந்தாலும் புக் பேக் எக்ஸசைஸாக லைட்டாக ஒரு கோ த்ரூ பண்ணிவிட்டு போங்களேன். ஏன்னா இதே சென்டென்ஸ் டேரெக்டாக கொடுத்துட்டா நம்ம மட்டும் விட்டு வந்துடக்கூடாது இல்லையா? ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. பாருங்கள், ஐடென்டிஃபை நான்-ஃபினிட் இன் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் அண்ட் அண்டர்லைன் தம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐடென்டிஃபை தான் பண்ண போகிறோம். ரோஷன் ட்ரீம்ஸ் ஆஃப் பிகமிங், இங்கே பாருங்கள் ஆக்சிலரி இல்லாமல் ஐஎன்ஜி இருக்குது, ஸோ ஜெரண்ட்டு சூஸ் பண்ணியாச்சு. வி மஸ்ட் எய்ம் அட் ஃபுல்ஃபில்லிங், இங்கே பாருங்கள் இங்கேயும் ஆக்சிலரி இல்லாமல் ஜெரண்ட் இருக்குது, சூஸ் பண்ணியாச்சு. அப்துல் கலாம் டு மேக், ட்ரீம் டு மேக், 2 போட்டு இன்ஃபினிட்டிவ் செலக்ட் பண்ணியாச்சு. டெவலப்டு கண்ட்ரி பார்ட்டிசிபிள் இருக்குது, செலக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள், டேக்கிங் ஐஎன்ஜி இருக்குது, நவுனாக இருக்குது, செலக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள், ஹேவிங் ஃபினிஷ்டு, இப்போ தான் பார்த்தோம் பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக ஹேவிங் பக்கத்தில் யூஸ் பண்ணுறது, செலக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள், ட்ராவலிங் முடிஞ்சா எவ்வளோ அழகாக நம்ம பண்ணிட்டோம் பாருங்களேன் எக்ஸசைஸை. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பேஜ் நம்பர் 177 முடிச்சுட்டு 178 போய்ட்டோம். ரீப்ளேஸ் த அண்டர்லைன் வேர்ட்ஸ் பை பார்ட்டிசிபிள் இன் த ஃபாலோயிங் சென்டென்ஸ்ன்னு இருக்குது. சூப்பராக இதை வந்து ஈஸியாக எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள். வைல் சுதா வாஸ் கிளைம்பிங் த ஸ்டேர்ஸ் இஸ் ட்ரிப்ட் அண்ட் ஃபெல் டவுன் இருக்கா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுதா வாஸ் இதை அப்படியே அடிச்சிடலாம். அடிச்சுட்டு வைல் கிளைம்பிங் த ஸ்டேர்ஸ், இந்த சிக்கு பதிலாக ஏன்னா யாருன்னு தெரியணும்ல சுதா அப்படின்னு இங்கே போட்டுருங்க. போட்டிங்கன்னா சென்டென்ஸ் ரைட்டு. பட் ஆனால் ஒரு சின்ன விஷயம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கமா இருக்கணும். சரியா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் ஹர் ஈவினிங் ப்ரேயர்ஸ் மை கிராண்ட் மதர் வென்ட் டு த டெம்பிள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் ப்ரேயிங், இந்த ப்ரேயர்னு இருக்குது பாருங்கள், இதை வந்து என்ன பண்ணணும்னா ப்ரேயிங் அப்படின்னு மாற்றணும். ஆஃப்டர் ப்ரேயிங் இன் த ஈவினிங் மை கிராண்ட் மதர் வென்ட் டு த டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றணும். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், சின்ஸ் ஹீ இஸ் அ கிங் ஹீ கேன் ஆர்டர் எவ்ரிபடி. இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஓபு இஸ்ன்னு இருக்கா. ஸோ பிஓபு இருக்கிறதுனால நீங்கள் எப்படி மாற்றணும் அப்படின்னா பீயிங் எ கிங் ஹீ கேன் ஆர்டர் எவ்ரிபடி. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பக்கத்தில் கமா போடக்கூடாது, ஏன்னா இது ஒரு சிம்பிள் சென்டென்ஸ், ஒரே ஒரு சென்டென்ஸாக தான் இருக்கணும். தே டுக் த லாஸ்ட் விக்கெட் அண்ட் வாக்டு பேக் த பேவலியன். நீங்கள் வந்து பாருங்கள் தே டுக் அப்படின்னு இருக்கா. இதை வந்து பார்த்தீங்கன்னா
டைரெக்டாக டேக்கிங் the last wicket. அதுக்கப்புறம் they walked to the pavilion end. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா when he saw the train the platform rushed. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த when he saw the train அப்படிங்கிறதுக்கு பதிலாக on seeing the train in the platform he rushed அப்படி மாற்றணும். சரியா? ஸோ இதை பாருங்கள், ரீப்ளேஸ் அண்டர்லைன் த வேர்ட்ஸ் பை பார்ட்டிசிபிளால் ரீப்ளேஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளால் இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இதுதான் நீங்கள் புக் பேக் எக்ஸசைஸ், அதனால் இதை நம்ம ஒன்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் வித் த கரெக்ட் அல்டர்னேட்டிவ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்டான இதை சூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், டேஸ் ஆன் த ஃப்ளூட்டு கிருஷ்ணா ரிட்டர்ன்டு. ஸோ டேஸ் ஆன் த ஃப்ளூட் அப்படின்னா பிளேட் ஆன் த ஃப்ளூட் அப்படி வராது, ஹேவிங் ஆன் த ஃப்ளூட் இதுதான் வந்து வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு எழுதும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி ஜெரண்டில் ஸ்டார்ட் ஆகும், இந்த மாதிரி ஹேவிங் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், வி விஷ் பி கண்டினியூஸில் வந்து பார்த்திங்கன்னா பியை சூஸ் பண்ணோம் அப்படின்னா பியோட பாஸ்டன்ஸ் வாஸ், அப்போ அது ஃபினிட் வேர்பில் போயிடும். ஸோ பீயிங்கை தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பீயிங் தான் வரும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹேவிங் பிளேடு ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா the doctor advised him against dash in the sun. வாண்டர்ங்கிறது வேர்பு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வாண்டரிங் அப்படிங்கிறது தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா வாண்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு மாறும், அதனால் வாண்டரிங்கை சூஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், ஐ லைக் ரசம். ஸோ ஐ லைக் வந்தாவே நான் சொல்லிட்டேன் ஜெரண்ட் யூஸ் பண்ணணும். ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ட்ரிங்கிங். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், டேஷ் த சிசர்ஸ் as returned it to her அப்படின்னு. ஸோ ஹேவிங் யூஸ்டு ஏற்கனவே ஃபஸ்ட்டு பார்த்தது மாதிரி தான், யூஸிங் அப்படிங்கிறத யூஸ் பண்ண முடியாது. ஹேவிங் யூஸ்டு த சிசர் ஐ ரிட்டர்ன்ட் இட் டு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், டிக் த கரெக்ட் சென்டென்ஸ். இதில் எது கரெக்ட் சென்டென்ஸ் அப்படின்னு டிக் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஹேட் டிசைடு டு ஈட். ஏன்னு கேட்டிங்கன்னா டிசைடு வந்தால் இன்ஃபினிட் யூஸ் பண்ணணும், ஏற்கனவே பார்த்துருக்கோம். மை சன் ஃபாண்ட் ஆஃப் மியூசிக் ஃபாண்ட் வந்தால் ஆஃப் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது. ஸ்ரீனா அவாய்ட்ஸ் ஈட்டிங் ஃப்ரூட்ஸ். ஸோ அவாய்ட்ஸ் வந்தால் ஈட்டிங் சூஸ் பண்ணணும்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரேவரி நாட் டு பிக் கிராவல். இப்போ வந்து பாருங்கள், பிரேவரி இஸ் நாட் டு, இந்த இடத்துல ஆக்சிலரி வரும்போது டு பிக் இன்ஃபினிட்டிவ் யூஸ் பண்ண முடியாது, ராங்கு. இட் இஸ் ஈஸியர் டு சே தென் டு. இங்கே இருங்க, இங்கே ஒரு டூ வந்திருக்கு, இங்கே ஒரு டூ வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி டூ தென் டூ அப்படின்னா யூஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் பாருங்கள், ஐ ஹேட் டிசைர்டு டு ஹாவ் ஈட்டன் கேக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் டிசைர்ட் டு ஈட்டுன்னு தான் வரணும், டு ஹாவ் ஈட்டன் இப்படிலாம் வரக்கூடாது. இந்த சென்டென்ஸ் ராங்கு. மை சன் இஸ் ஃபாண்ட் டு மியூசிக். ஃபாண்ட் பக்கத்தில் ஆஃப் தான் வரணும்னு ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ இதுவும் ராங்கு. நெக்ஸ்ட்டு ஸ்ரீனா அவாய்ட்ஸ் டு ஈட். அவாய்ட் பக்கத்தில் எப்போயும் ஈட்டிங் தான் வரணும், டு ஈட்டு வரக்கூடாது. பிரேவரி இஸ் நாட் பிக்கிங். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி பக்கத்தில் ஐஎன்ஜி வந்திருக்கு, ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் ஆயிருக்கு, ரைட்டு. இட் இஸ் ஈஸியர் செட் தென் டன். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரைட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா டு டூ அப்படிங்கிறது வரக்கூடாது, அதுக்கு பதிலாக இப்போ இந்த மாதிரி இட் இஸ் ஈஸியர் செட் தென் டன் அப்படிங்கிறது வரலாம். ஓகேவா? ஸோ புக் பேக் எக்ஸசைஸ் எல்லாமே பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது அப்படியே கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வியூவர். பாய், டேக் கேர்.